ஒரு குழந்தைக்கு தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், தப்பாக டாக்குமெண்ட்டும் கொடுப்பேன், அதே டாக்குமெண்ட்டில் அம்மா நடவடிக்கை எடுப்பேன் போலீஸு. என்ன சார் அப்போ இதான் ஜனநாயக நாடா என்ன சார்? ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தது என் குழந்தை பாதை எழுந்திருக்குது. சம்மந்தப்பட்ட மக்கள் இயக்கம் இது தொடர்பாக போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இப்போ கேவர போகிறோம். அனுமதி அது தொடர் போராட்டம் அது மாதிரி வந்தது. திருப்பின்னு எங்களை இது மாதிரி இது பண்ணால் என் குழந்தை கம்ப்ளீட்டாக ஒரு 15 நாளைக்கு எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து யார் வந்தாலும் சரி நீ எதுவும் பண்ண தொடர் போராட்டம் கூட இருக்கலாம். இங்கே இப்படி மிஸ் ஆச்சுனாக்கா நான் டெல்லியில் உட்காந்துப்பேன். மக்கள் இயக்கத்தை திருப்பி இது தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணுறேன் அது பண்ணுவேன்ட்டு மிரட்டுறதெல்லாம் கைவிட்டுருணும் காவல்துறை. சார் என்னுடைய கோரிக்கை நான் சம்மந்தப்பட்ட அரசு குழந்தை மருத்துவரை கைது செய்யுங்க. அதான் நான் இதில் சரண்டர் ஆகணும். இந்திய கவர்மெண்ட்டு சரண்டர் ஆகணும். நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் குற்றம் பண்ணியிருக்காங்க. இதில் இது அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இயற்கை நேச்சுரல் பிரிவு வேணும்னு. இவங்க பண்ண தப்புக்கு தேசிய குழந்தைகளுக்கா குற்றம் புரிஞ்ச மருத்துவருக்கா மக்கள் சிந்திக்கிட்டோம். ஏன் இந்த அரசாங்கம் சிந்திக்கல, மக்கள் சிந்திச்சு போராட்டத்தில் கேட்பாங்கல்ல, அப்போ பதில் சொல்லிட்டோம். நானும் 5 வருஷமாக நான் நல்லபடியாக தான் கேட்டு பார்த்தேன். எதுவுமே பதில் சொல்லியே. பதில் சொன்னால் நான் ஏன் சார் வந்து போராட போகிறோம்? இதுவரையும் எந்த வாரம் கூப்பிட்டு பேசுனது இல்லைங்க. இதுவரையும் எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டேன். நீ பேச நான் ஏன் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போகிறேன்? என் போராட்டம் அதோட ஸ்டாப் ஆகாமே. நீ அரெஸ்ட் பண்ண வேண்டியது அரெஸ்ட் பண்ணுற, அவ்வளோதான். நான் வந்துடுறேன். எனக்கு தான் நான் கைது செய்யணுமா கைது செய்ய, அவ்வளோதான். இல்லை நான் தப்பு பண்ணி தான் ஏன் மேலே நடவடிக்கை எடு. தப்பு பண்ணது யார் கிளியராக தெரியுது. நீ அரெஸ்ட் பண்ணு, நான் நீதி வந்து நான் கோர்ட்டில் வாங்கிக்கிறேன். இவங்ககிட்ட நிதியும் இல்லைனாக்கா அப்படி எங்கே போட்டோம்? சார் இதை பற்றி எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். நான் ஜூன் 23 இதே டிஜிபி சார்கிட்ட கேட்குறேன். என் குழந்தைக்கு 9 லட்ச ரூபா வருது சார். வருஷத்துக்கு 9 லட்ச ரூபா வருது. 9 லட்ச ரூபாய்க்கு நான் போய் கேட்குறேன். சார் சாமநல நிதியிலேருந்து எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஒதுக்கி கொடுங்க இது என் குழந்தைக்குன்னு சொல்லி நான் பெட்டிஷனும் கொடுக்குறேன். நல்ல அதிகாரம்னா வந்து பார்த்துட்டு நேரடியாக பார்த்துட்டு கொடுத்துக்கலாமே. ஏன் என் குழந்தைய பார்க்கறதுக்கு தள்ளுபடி இது பண்ணுறாங்க? என்ன காரணம் நீங்கள் கேளுங்க அதிகாரியே. எனக்கு காவல்துறை தலைவர் தானே சார், குடும்பம் தானே சொல்கிறாரு. என் தலைவர் என் குழந்தைய பார்க்கறது ஏன் மறுக்கிறாரு? என்ன காரணம்? நான் பட்டியலினத்தை சேர்ந்தனாலையா? அப்போ ஏன் பிசிஆர் ஆக்டில் போட எனக்கு வன்கூடம் ஏற்பட்டுருச்சு போட ஆக்டுன்றேன். இப்போ எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் இவருடைய கண்ட்ரோல் இல்லையா? சொல்லுங்கள். வேணா தெலுங்கானா போய் கேட்குறேன், ஆந்திராவில் போய் கேட்குறேன். எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் பெண்டிங்கில் இருக்குது. 48 நாள் ஆகுது. வழக்கு பதிவு செய்ய நான் போயிட்டே இருக்கிறேன். நான் லீவ் என்ன உங்கள்கிட்ட வந்து நிற்கணும்? என்னங்கண்ணா அது சார்? நான் அரசு கடநிலை ஊழியன் வித் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கேன். நீங்கள் பண்ண தப்புக்கு நான் ஏன் சார் லீவ்லாம் போடணும்? என் குழந்தை ஏன் சார் வாழ்க்கை வந்து நிற்குது? இதுக்கு என்ன பதில்? அப்போ எனக்கே ஆச்சு. நான் இது காவல்துறையிலேருந்து எனக்கு நிலமண்ணா, நாட்டு மக்கள் நிலமண்ணா. மேலே கூப்பிட்டு இதுவரையும் எதுவும் பேச்சுவார்த்தை எதுவும் இல்லைங்க சார். இனிமேல் தான் பேச்சுவார்த்தை என்னான்னு தெரியும். அடுத்தது கட்டமாக போராட்டத்தில் மக்கள் இயக்கத்தை மிரட்டினா முழுமையாக தொடர் போராட்டத்துக்கு கூட நாங்கள் ரெடியாக இருக்கோன்னு சொல்கிறத இது மூலம் தெரிவிச்சுக்கிறோம். என்ன தயக்கம்? இப்போ வந்து நீங்கள் புதிய அரசு, இப்போ நீங்கள் அவங்க வந்து வெறும் எதிர்கட்சியாக தான் இருக்காங்க, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க. எல்லா அதிகாரமும் எல்லா பலமும் உங்ககிட்ட இருக்குது. அப்போ எதிர்கட்சியை சேர்ந்த தவிர நீங்கள் அழகாக எடுத்து அதை சுட்டி காட்டலாமே. ஐயா ஆதவராஜனா வந்து 2.5 வயசு குழந்தைய திமுக காரருக்கு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டினா அவர், அந்த 2.5 வயசு குழந்தைய கெடுத்தவனுக்கு நான் மரண தண்டனை நிறைவேற்றணும்னு சொல்லி ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? அதை காட்டினீங்கன்னா நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவோமே. கரெக்டு தானே? இப்போ இது பாருங்க, உங்கள் ஆட்சியில் தான் இப்படி நடந்திருக்கு. உங்கள் ஆட்சியில் அவங்க ஆட்சியில் நடந்ததுனால தான் அவங்கள தூக்கி விலைக்கு குப்பையில் போட்டுட்டு உங்களை நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்? இந்த மாதிரி பேப்பர்ஸை காட்டுறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்தோமா நாங்கள்? ஐயா ஆதவராஜன் அவர்களே, இது மாதிரி பேப்பர்ஸ் காட்டுறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்தோமா? உங்களை பேப்பர்ஸ் காட்ட நாங்கள் கொண்டு வரல சார். அந்த பேப்பர்ஸ்க்கான நியாயத்தை கேட்கறதுக்கு தான் நாங்கள் உங்களை கொண்டு வந்திருக்கோம். அப்போ நியாயத்தை வழங்கிட்டீங்க பாருங்க. உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்ததுங்க, என் ஆட்சியில் நான் திருத்தி இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த குழந்தைக்கு முதல்ல நியாயத்தை வாங்கி கொடுங்க. இந்த நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் நீங்கள் பேப்பர்ஸை காட்டுங்க. கலையரசி ராஜேஷ், பொதுமக்கள் இயக்கம்.